பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் ஜெபத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். என் கண்மலையும் என் மெய்ப்பெருமாய கத்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களை இறுதித்தின் தியானம் உங்கள் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. தகப்பனே, இந்த வசனத்தை ஆசீர்வதித்து கொடுங்க, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுங்க, எங்களுக்கும் எல்லாருக்கும் பிரயோஜனமாக்கி கொடுங்க. என் மெய்ப்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவுமாய் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 11:3. நான் உங்களுக்காய் வாசிக்கட்டும். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். இங்கே அழகா சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனது விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்க எழுதுகிற ஒரு காரியம். அது எப்படியா, ஏவாள் எப்படி தேவனுடைய திட்டத்துக்கு விலகும்படியாய் அங்கே ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்தது போல கொடுக்கப்பட்ட கட்டளைகள் நல்ல செய்திகளை கேட்டிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம், நம்ம பிரசங்க கூட பண்ணியிருப்போம். அது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று மனது கெடுக்கப்படும் பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறோம். ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்றாரு, பயங்களும் உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் எனக்கு உண்டுன்னு சொல்றார். ஆனா பயப்படாத தேவ மனுஷன்தான். எவ்வளோ காரியங்களை எவ்வளோ காரியங்களை லிஸ்ட் அவுட் பண்றாரு, போகட்டும். பயந்திருக்கிற ஒரு காரியம். ஏன் இந்த நாட்களில் ஆண்டவர் இதை தியானிக்க வைக்கிறார் என்று சொன்னால், இதை சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். அது கத்தரும் நீங்களும் அதற்குரிய காரியம். நான் அதில் இடையில வரல. ஏன்னா இங்க பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டுல நமக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு காரியங்கள். அதனால் முதல்ல இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நாமம், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உள்ள நாமம், அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். முதலாவது கொடுக்கப்பட்டது இயேசுவுடைய நாமம். சரிதானா? 2வது காரியம், அவருடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அவர் விலையேறப்பட்ட ரட்சிப்பு. சரிதானா? ரட்சிப்பு. அப்புறம் அவர் சிலுவையில் அந்த ரத்தத்தினுடைய மகிமையினால கிடைக்கப்பட்ட மீட்பு. 4வது நமக்காய் அனுப்பப்பட்ட ஆவியானவரும் அதனுடைய வரங்களும். 5வது காரியம், நமக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவன். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவன், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பதே வாக்குத்தத்தம் என்று சொல்லி வசனத்துல பார்க்கிறோம். இந்த 5 காரியங்களை நம்ம பின்னாட்களில் ஒன்றாய் தியானிப்போம். ஏன்னா இந்த நாட்களில் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். நமக்கு இப்போ உதாரணமாக தானியேல் ஜெபம்னா அது நமக்கு ஒரு உதாரணமாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாருடைய. தானியேலை போல நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி எங்கேயும் சொல்லலை. ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த கிறிஸ்துவை பற்றிய, கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து தந்த அந்த காரியங்களை விட்டு விலகச் செய்கிற காரியங்கள், இயேசப்பா அந்த விலையேறப்பட்ட நாமத்தினால் உள்ள நன்மைகள், இன்னும் பழைய ஏற்பாடையே நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அழகா எழுதுறாரு, நியாயப்பிரமாணங்களும் உடன்படிக்கைகளும் தேவாராதனைகளும் அவர்களுக்குரியதே அப்படின்னு எழுதுறாரு. நிம்மன்னு அதிலே நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், அதே செய்து கொண்டு இருக்கிறோம்.
நமக்கு மீட்டு எடுத்துட்டாரு ஆண்டவர் இல்லையா? பலிகள்ல இருந்து மீட்டு எடுத்துட்டாரு. பலிகள்ல இருந்து மீட்டு எடுத்துட்டு அந்த விலையேற்பட்ட ரத்தம், அந்த ரத்தத்துடைய மேன்மை. இங்க அந்த ரத்தத்தின் மேன்மையை குறித்து நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கட்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்துல அழகா எழுதுறாரு. எபிரேயர் 9:14 சத்தனா அங்க பார்க்கிறோம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிடையாது, அன்னைக்கு அந்த ரத்தம் கிடையாது. ஆனா இங்க அழகா எழுதுறாரு, உங்கள் மனசாட்சியை தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி நம்பி கூட எழுதுறார். நித்தியாவினாலே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த காரியம். மூன்றாவது பார்க்கும் பொழுது இன்னும் 2 காரியங்கள் கூட நான் சேர்த்துக்கொள்ளட்டும். என்னன்னாக்கா, ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை நம்மோடு கூட பண்ணியிருக்கிறார். நம்ம முற்பிதாக்களோட எல்லா உடன்படிக்கையின் தேவன் சொல்லுவாங்க. அவரை குறித்து சொல்லும் பொழுது முற்பிதாக்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். அவர் நம்மோடு கூட முற்பிதாவை ஈசாக்காடு யாக்கோவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். நான் என்ன சொல்றாரு, இந்த பாத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அழகா எழுதுறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அந்தபடியே அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து கொடுத்து, பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அந்த புதிய உடன்படிக்கைக்கு நம்மளை பங்குள்ளவர்களாக்கி இருக்கிறார். எவ்வளவு மேன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மை நம்மளோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவன். அந்நாட்களிலே எபிரேயர் எழுத, அந்நாட்களிலே நான் என்ன சொல்ல, உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைத்து என்னுடைய பிரமாணங்களை நான் அவைகள் இருதயத்தில் எழுதுவேன் என்று சொன்னார். வாக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். என்ன ஒரு வேதனைனா, இன்னும் நம்ம கண்ணீர் தான். என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் பழைய ஏற்பாட்டையே நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பெடுக்கிறோம், அதுக்கு ஒரு 5 காரியங்களை எடுக்கிறோம், பேசுகிறோம். கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விளக்கப்பட்டு இருக்கிறோம். இது ஒரு வஞ்சகம் சொல்றதா, இல்லை இது ஒரு சத்துருடைய ஒரு தந்திரம் நம்ம சொல்றதா புரியல. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், பூமியானது வெளுமையும் ஒழுங்குனிமையா இருக்கும் பொழுது ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் கரலப்பட்டு இருக்கிறார். எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம். அவர் சத்தியத்தை கொடுத்து போயிருக்கிறார். ஏற்பட்ட அப்படியே வார்த்தைகள் நம்ம கொடுத்து போயிருக்கிறார். எப்படி ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம், கேட்ட ஒரு பலனை தருது இல்லையா? ஒரு காய்கறி விதைக்கிறோம், அந்த காய்கறி கொடுக்குது. மரம் விதைக்கிறோம், அந்த மரங்கள் வளர்ந்து நமக்கு பிரயோஜனமா இருக்கு. அது போல கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். சொந்த கால வேளையில கிறிஸ்துவுக்கு அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்த்து, ஆண்டவரே கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்பதை நம்ம தியானித்து, அதுல இருந்து நம்ம எந்தபடியெல்லாம் விலகி போறோங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து, அதனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம்.